السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه غفور رحيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். யாரும் வானவர்களைப் போல தூய்மையானவர்களோ பாவத்திலிருந்து தப்பித்தவர்களோ யாரும் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து மீண்டு, அதாவது அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு அல்லாஹ் சில நேரங்களில் மனிதர்களுக்கு சில வாய்ப்புகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். எப்போது தருவான் என்றால், மனிதன் எப்போது அந்த பாவத்தை உணர்ந்து வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றானோ அப்போது தான் அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை விலகி வைப்பான். இல்லை என்றால் அந்த மனிதன் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து கொண்டே தான் இருப்பான். ஆக அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். இப்படி அல்லாஹ் எதற்காக சொல்லுகின்றான்? மனிதர்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் வந்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் எச்சரித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்று பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் வரம்பு மீறி இன்னும் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவது கிடையாது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவது கிடையாது. அவனிடம் மன்னிப்பு தேடாமல் அப்படியே நாம் இருந்து விட்டோம் என்றால் நம்மளுடைய பாவங்கள் அதிகமாக அதிகமாக நமக்கு அல்லாஹ் நிச்சயமாக ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லாஹ் தண்டனை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றான். இம்மையிலும் அல்லாஹ் தண்டிப்பான், மறுமையிலும் அல்லாஹ் தண்டிப்பான். அந்த தண்டனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லியிருக்கின்றார், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என் அடியார்களே, தனக்குத்தானே தீங்கு செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, வரம்பு மீறி நடக்கக்கூடிய என் அடியார்களே. அல்லாஹ் வெறும் அடியார் என்று சொல்லவில்லை, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அவர்கள் என்ன செய்து கொண்டு வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் வாழுகின்றார்கள், என்ன செய்கின்றோம், என்ன பாவம் செய்கின்றோம் என்று அறியாமல் வாழுகின்றார்கள். தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். பாவத்திற்கு மேல் பாவத்தில் முழுகி கொண்டு கிடக்கின்றார்கள். அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் கூறியிருக்கின்றார். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளில் இருந்து, அவனுடைய கருணையிலிருந்து நம்பிக்கை இறக்காதீர்கள். அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கம், அவன் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றானே, அந்த இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று அல்லாஹ் அந்த அடியார்களை பார்த்து சொல்லியிருக்கின்றான். ஏன், எதற்காக? அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவன். மனிதன் பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். மனிதன் தவறுகள் செய்து கொண்டு இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். முஸ்லிமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
தொழுகை விட்டுக்கொண்டு அவர்கள் வேலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் வழங்கி கொண்டிருக்கின்றார். இது அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கருணை. இதிலிருந்து நம்பிக்கை இழக்க முடியாது. தொழுகாமல் அல்லாஹ்வை வணங்காமல் வேற ஒரு காரியத்தில் அவர்கள் முழுகி கிடக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ரிஸ்க் கொடுக்கின்றான்? அது அல்லாஹுடைய அருள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லினான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். ஷிர்க் செய்துவிட்டு அவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினால் அதற்கு பிறகு அவன் ஷிர்க் செய்யவில்லை, அல்லாஹ் ஒருவனை வணங்கி கொண்டே இருந்தான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும், எப்படியெல்லாம் தௌபா செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் சாதாரண மாதமா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தான ஒரு மாதம், அருட்கொடையான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாம் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் தேட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். இந்த ரமலானில் இறுதி பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த இறுதி 10 நாட்களில் தௌபாவிற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதில் நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வதில் நாம் முக்கியமாக அந்த வேலையில் நாம் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கடைசி 10 நாள் வந்ததற்கு பிறகு கூட வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஷாப்பிங் செய்வதற்கும் மற்ற வேலைகளிலும் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பு போய்விட்டது என்றால் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தரமாட்டான். அல்லாஹ் எப்போது வாய்ப்பு கொடுப்பான்? பாவமன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் தன் கரங்களை நீட்டி கொண்டிருக்கின்றார். என் அடியார்கள் காலையிலிருந்து மாலை வரை பாவம் செய்தால் மாலையில் நான் கரத்தை நீட்டுகின்றேன், மாலையிலிருந்து காலை வரை பாவம் செய்த காலையில் நான் தன் கரத்தை நீட்டுகின்றேன். அவர்கள் வந்து பாவம் மன்னிப்பு தேடட்டும், நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆக கணித்துறை அல்லாஹ்விடர்களே நாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எந்த அளவிற்கு மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான், எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஹதீஸை நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்தில் தனது ஒட்டகத்தை இழந்து பின்னர் அதை கண்டுபிடிக்கும் பொழுது அவன் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவான்? தன்னுடைய பாலைவனத்தில் ஒட்டகத்தில் உணவுகளையும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு செல்லும் போது அது காணாமல் போய்விடுகின்றது. அந்த ஒட்டகம் காணாமல் போய்விடுகின்றது. தேடி தேடி பார்க்கின்றால் அந்த ஒட்டகம் கிடைக்கவில்லை. அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நாம் மரணிக்க போகின்றோம் என்று நினைத்து கொண்டு அவன் அப்படியே என்ன செய்கின்றான்? தூங்கி கொண்டிருக்கின்றான். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பார்க்கின்றான் ஒட்டகம் அவன் பக்கத்தில் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நம்முடைய உயிர் மறுபடியும் வந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சி அடைகின்றானே, அதை விட அதிகமாக என்னுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக நாம் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும், தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள். 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். லியக்ஃபிர லக மா தகதம, ஹதீஸில் வருகின்றது, அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கும் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி மிஅத மர்ரா, நிச்சயமாக நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக பாவ மன்னிப்பு தேடினோம் என்றால் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் வேதனை இறக்க மாட்டார். அல்லாஹ் 8வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றான், வமா கான அல்லாஹு யுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே முஹம்மதே, நீர் அவர்களுடன் இருக்கும்போது அல்லாஹ் அவர்களை தண்டிப்பவனாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த கூட்டத்தில் இருக்கும் வரையும் அல்லாஹ் அந்த கூட்டத்தை தண்டிக்க மாட்டான், தண்டிப்பது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்பிரூன், அதே போல அவர்கள் பாவமன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கும் போது அவர்களை அல்லாஹ் தண்டிப்பவனாக இல்லை. ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம், ஒரு ஊர், அவர்கள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் அந்த ஊரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அவனுடைய வேதனை அல்லாஹ் இறக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். நாம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினால்தான் அல்லாஹ் அவனுடைய தண்டனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, வேறும் என்ன அல்லாஹ் சூரத்து நூஹில் சொல்லியிருக்கின்றான், நீங்கள் மன்னிப்பு தேடினால் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை இறக்குவேன். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடும் பொழுது வானத்திலிருந்து மலையை இறக்கின்றான் என்றால் அல்லாஹ் ரிஸ்க் வளத்தை அல்லாஹ் பூமியில் இறக்குகின்றான். மனிதர்கள் மன்னிப்பு தேடாமல், பாவ மன்னிப்பு தேடாமல் பாவங்களே செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் மலை இறங்காது, மலை அந்த ஊருக்கு வராது, அந்த ஊரில் பஞ்சம் ஏற்படும், அவர்கள் அழிந்து போவார்கள். அதனால் அல்லாஹ் மன்னிப்பு தேட சொல்கின்றார். அது மட்டுமா, வயும்திதுக்கும் பி அம்வால், சில வியாபாரங்களில் நஷ்டமடைந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ மன்னிப்பு தேடு, பாவ மன்னிப்பு தேடு, நான் உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதே போல பிள்ளைகள் இல்லாமல், குழந்தை இல்லாமல் எத்தனையோ தாய்மார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களே, எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பிள்ளைகளே இல்லாமல் பல வருடங்களாக இருப்பார்கள். அவருக்கும் அல்லாஹ் சொல்லுவா, பனீன், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், தௌபா செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லியிருக்கின்றான். ஆக மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதே போல ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதாவது பனி இஸ்ராயில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் அவர் 99 கொலையை செய்து விட்டார். புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அந்த மனிதர் 99 கொலையை செய்ததற்கு பிறகு அவர் மனம் வருந்தி ஒரு ராஹிப், ஒரு துறவியிடம் வந்து கேட்கின்றார், நான் 99 கொலையை செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கும் பொழுது அந்த துறவி, அந்த ராஹிப் சொல்கிறார், நீ 99 கொலையை செய்து விட்டாய், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது கோபத்தில் அந்த மனிதர், அந்த துறவி, அந்த ராஹிபையும் கொலை செய்து விடுகின்றார். 100 கொலை ஆகிவிடுகின்றது. மீண்டும் அவருடைய உள்ளம் கவலைப்படுகின்றது, அந்த மனம் இருக்கின்றதே, அல்லாஹ் எப்படியாவது மன்னிப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் இன்னொரு மனிதரிடம் சென்று கேட்கின்றார், இன்னொரு துறவியிடம் சென்று கேட்கின்றார், நான் 100 கொலை செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்கும் பொழுது, ஏன் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் கருணையாளன், நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், நீ இந்த ஊரில் இருந்து நீ மன்னிப்பு கேட்காதே, அங்கே ஒரு ஊர் இருக்கின்ற அந்த ஊருக்கு சென்று நீ என்ன செய், மன்னிப்பு தேடு, அங்கே நல்லவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அந்த மனிதர் நடந்து கொண்டே செல்கின்றார். நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது மரணம், போகும் வழியிலே மரணம் வந்து விடுகின்றது. அவர் அந்த தன்னுடைய நெஞ்சை அந்த ஊரை நோக்கி அப்படி கீழே சாய்ந்து விடுகின்றார். இப்பொழுது 2 வானவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய வானவர்கள், அதாவது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வானவர்களும் கீழே இறங்குகின்றார்கள். வேதனை கொண்டு வரக்கூடிய வானவர்களும் கீழே இறங்குகின்றார்கள். 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் பாவம் செய்ததினால் இவரை நான் நரகத்துக்கு அழைத்து செல்வேன். இன்னொரு வானவர், இவர் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யும் நோக்கத்தில் வந்ததனால் இவரை நான் சொர்க்கத்தில் அழைத்து செல்வேன் என்று சொல்லும்போது இங்கே அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்குகின்றான், இவர்கள் நடந்து வந்த பாதை அளவு எடுங்கள், எந்த அளவிற்கு எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கின்றதோ, எதை நோக்கி அவருடைய பாதம் அதிகமாக இருந்ததோ அவருக்கு நீங்கள் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ நீங்களே தீர்ப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அளவெடுத்து பார்க்கின்றார்கள். அந்த மனிதருடைய பாதம் நல்ல ஊரை தேடி அதிகமாக இருந்தது, அல்லாஹ்வை நோக்கி அதிகமாக இருந்ததினால் அந்த வானவர்கள் முடிவு செய்த அந்த மனிதருடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தில் அழைத்து செல்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மனிதன் தவறு செய்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா ஒரு எண்ணம் வந்து விட்டாலே அல்லாஹ் அவனை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இங்கே அவர் தௌபா செய்யவில்லை, தௌபா செய்வதற்காகத்தான் சென்றார்.
ஆனால் மனதில் என்ன எண்ணம் இருந்தது? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வு வந்து விட்டதே. அந்த உணர்வுக்காகவே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மனிதனை மன்னித்து சொர்க்கத்தில் அழைத்து செல்கின்றான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் மனம் வருந்தினாலே, திருந்து விட்டாலே, அவன் உணர்ந்து அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான ஒரு எண்ணம் வந்து விட்டாலே அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். நாம் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? தினமும் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய சந்ததிகள் தவறு செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வானவர்கள் கிடையாது, தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் வகைருல் ஹத்தாய் தவ்வாபுன, தவறு செய்யக்கூடிய சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தௌபா செய்கின்றார்களே, மன்னிப்பு தேடுகின்றார்கள், அவர்கள் தான். நாமெல்லாம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தினமும் எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம் நாம். சரியாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை என்னென்ன பாவங்கள்லாம் செய்கின்றோம். கண்ணால் செய்யக்கூடிய பாவம், காதால், கைகளால், கால்களால், இப்படி ஒவ்வொரு உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன. நம் நாவால் எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத் இருக்கின்றது. அல்லாவிற்கு செய்ய வேண்டிய ஹக்கு ஒன்று இருக்கின்றது, மனிதருக்கு செய்ய வேண்டிய ஹக்குன்னு ஒன்று இருக்கின்றது. ஆனால் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கின்றதே, தொழுகை, நோன்பு, இதெல்லாம் இருக்கின்றதே. இதில் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். தௌபா செய்தால் மன்னித்து விடுவான். அப்படி தௌபா செய்யாமல் இருந்தால் கூட அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தின் மூலமாக, கருணையின் மூலமாக மன்னித்து விடுவான். ஆனால் மனிதருக்கு செய்ய வேண்டிய ஹக்கில், சகோதராக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், பக்கத்து அண்டை வீட்டாராக இருக்கட்டும், நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகளை விடுகின்றோமே, தேவையில்லாமல் புறம் பேசுகின்றோமே, அவதூறு கூறுகின்றோமே. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. இந்த புறம் பேசுதல், அவதூறு கூறுதல் இல்லா மாஷா அல்லாஹ். பெண்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அவதூறு கூறக்கூடிய விஷயத்திலும் புறம் பேசக்கூடிய விஷயத்திலும் அதிகமாக ரசூலுல்லாஹ்வை எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றார்கள். ஆக இப்படி இருக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம் நாவை நாம் அடக்கிக் கொள்வது கிடையாது. நாம் நாவினால் நிறைய தவறுகள், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாவின் மூலமாக எவ்வளவு வார்த்தைகளை விடுகின்றோம், யாரையெல்லாம் மனம் துன்புறுத்தும் அளவிற்கு நாம் பேசுகின்றோம். இதெல்லாம் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. ஆக இந்த பாவத்திற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினால் கிடைக்குமா? அதல்ல. யாரை நாம் நோகடித்தோமோ அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்கணும். அவர் மனம் துன்புறுத்தப்பட்டுள்ளது, அவருடைய மனம் கஷ்டப்பட்டு இருக்கின்றது, அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் சின்ன ஒரு விஷயத்தின், சின்ன ஒரு நாவினால் செய்யக்கூடிய ஒரு தவறினால் எல்லாமே அழிந்து போய்விடுகின்றது. புறம் பேசுவதனால் எல்லாமே அழிந்து போய்விடுகின்றது. அவதூறு கூறுவதனால் எல்லாமே அழிந்து போய்விடுகின்றது. ஆக அதனால் தான் நம்முடைய அமல்களை நாம் பாழாக்கி விடாமல் பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியத்துறை அல்லாஹ்வுடையார்களே, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் மன்னிப்பு தேட வேண்டும். யாருடைய மதத்தையாவது நாம் துன்புறுத்தியிருந்தால் அவர்களிடத்தில் சென்று அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான், என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளை மறுமை நாளில் கை சேதம் அடைந்தவர்கள் நிற்போமே. அல்லாஹ் நம்மிடமிருந்து அமல்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்து விடுவான்? அந்த மனிதர்கள் கொடுத்து அவர்களிடமிருந்து பாவத்தை எடுத்து நம்மிடத்தில் அல்லாஹ் சுமந்து விடுவானே. அதையெல்லாம் யோசித்து நாம் என்ன செய்யணும்? உலகத்தில் மற்றவர்களை துன்புறுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல் நாம் நம்முடைய அமல்களை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக, அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவானாக கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.